இது ராஜராஜ சோழனுடைய தாத்தா அரிஞ்சய சோழனுடைய இது ஜீவ சமாதி. இந்த இடம் இதெல்லாம் பார்த்து கல்வெட்டு பழைய கல்வெட்டுங்க. இதெல்லாம் ராஜராஜ சோழனுடைய தாத்தா அரிஞ்சய சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்வெட்டில் பார்த்திங்கன்னா இந்த எழுத்தெல்லாம் பாருங்கள். ரொம்ப பழமையான கோயில். மேல்பாடி என்னும் கிராமத்தில் பண்ணையிலேருந்து போகிற ரூட்டில் மேல்பாடி என்னும் கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறது இந்த கோயில். மிகவும் பழமையான கோவில். ராஜராஜ சோழனுடைய தாத்தா அரிஞ்சய சோழன். கல்வெட்டெல்லாம் எவ்வளோ அழகாக வந்து செதுக்கிறாங்க. இது அபிஷேகம் பண்ண தண்ணி வர இடம். அந்த தண்ணி போகிறதுக்கும் எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் மன்னனுங்க கட்டி வச்சுக்க. இன்றைக்கும் வந்து இதெல்லாம் பல நூற்றாண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நினை சின்னமாகவும் ஒரு கோயிலாகவும் இந்த தமிழகத்தில், அதுவும் பொன்னை போகிற வழியில் இந்த கிராமம் மேல்பாடி கிராமம் உள்ளே எடுக்கவே மாட்டேன். இந்த கல் தூணெல்லாம் பாருங்கள் எப்படி வந்து எவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக வந்து ஒரு காலம் கடந்து ஒரு 1000 நூற்றாண்டில் இருந்தாலும் இந்த கல் தூண் வந்து எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக எப்படி நல்ல அந்த காலத்தில் கட்டிக்கிறாங்க. இது ஒரு கட்டமைப்பு. இன்றைக்கி வந்து இந்த கட்டமைப்பு, இந்த கட்டட கட்டமைப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் இன்னும் ஒரு 1000 நூற்றாண்டு போனால் கூட இந்தமாரி ஒரு கட்டடத்தை இன்றைக்கி நிர்மாணிக்க முடியாது. ஒவ்வொன்றும் எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது ராஜராஜ சோழனுடைய தாத்தா அரிஞ்சய சோழன் அவருடைய ஜீவ சமாதி. இது தமிழ்நாட்டில் பொன்னையில் உள்ள மேல்பாடி கிராமத்தில் இருக்கிறது. இது வந்து இன்றைக்கும் மியூசியமாக வந்து இன்றைக்கி பாதுகாத்து வராங்க. பழங்காலத்து இது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை வந்து பக்கத்தில் வந்து ஃபுல்லாக கேட்டெலாம் போட்டு ரொம்ப சேஃப்டியாக வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய வரலாற்று முக்கியத்துவமான இடன்றதால இது வந்து பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம்ன்றதாலையும் இதை வந்து எவ்வளோ வந்து பத்திரமா வந்து கேட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு இதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்குது நம்மளுடைய இந்தியா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும். ரொம்ப முக்கியமான இடம் இதெல்லாம். வரலாற்றில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். இந்த கட்டட அமைப்பெல்லாம் பாருங்கள். மேலே கோபுரம் பாருங்கள். மேலே கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பச்சைக்கல் கோபுரம் எவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாரிலாம் வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அந்த வாழ்ந்த மன்னனுங்க வந்து கட்டின கோபுரம், கட்டின கோவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கட்டடக்கலை மட்டும் இல்லை, இதில் ஒரு முக்கியமான இது என்னன்னா ஒரு தெய்வீக கலையும் இருக்குது. இந்த காலத்தில் இன்னும் ஒரு 1000 நூற்றாண்டு போனாலும் இந்தமாரி ஒரு கட்டடத்தை வந்து எந்த ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்தமாரி ஒரு அமைப்பு ராஜராஜ சோழனுடைய தாத்தா அதான்.
வரலாற்று